குடும்பத்தில் சராசரியான உறவுகள் என்னென்னா அப்பா அம்மா, அது மாதிரி மாமனார் மாமியார், அதுபோல் பெண் வீட்டார்லேயும் அப்பா அம்மா, அவருடைய மாமனார் மாமியார், ஒரு கொழுந்தனார், நாத்தனார், மனைவி, கணவன், பிள்ளை, இதுதான் ஒரு சராசரியாக இருக்கும். அதுக்கு அடுத்து 36 வகையான உறவுகள் இருக்குது. இங்கே என்னென்னா, இப்போ இதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. சத்யஜோதி ஃபிலிம் சார்பாக செந்தில் தியாகராஜன் அடுத்தாப்புல வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இவங்களுடைய தயாரிப்பில் ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கு பேர் தலைவன் தலைவி. இதில் என்ன வேடிக்கைன்னா, இதில் பாண்டியராஜ் இயக்கம், ஒரு பாண்டியராஜ் இப்போ டீசென்ட் இயக்குனர், பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லக்கூடியவர், நெகட்டிவ் சமுதாயத்தில் நெகட்டிவ்ஸை தவிர்த்துட்டு பண்ணக்கூடியவர். அவர் பாண்டியராஜ் இயக்கத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க, வாழ்ந்தார்கள் என்று சொல்வதை விட அதிலே லயித்து விட்டார்கள் என்று தான் சொல்லலாம். இதில் என்னங்க முக்கியமான மேட்டர் என்னங்க, செந்தில் தியாகராஜன் சொன்னோம், அர்ஜுன் தியாகராஜன் சொன்னோம், அப்புறம் தியாகராஜன் அவங்களுடைய மேற்பார்வையில் தான் அந்த 2 பிள்ளைகளும் தயாரிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் சத்யா ஃபிலிம்ஸ் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்திலேருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் ரொம்ப டீசெண்டாகவும் கருத்து ஆழமிக்கதாகவும் கருத்துரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களாக இருக்கும். பொன்மேனி உருகுதே அந்த படம் வந்துச்சுல, அதுலேருந்து ஸ்ரீதேவி கொண்டு போய் இந்தியில் சேர்த்துருச்சு அந்த படத்தின் மூலமாக. அதை வச்சு ஓடுறோம். இந்த படம் வரிசையாக நிறைய நீங்கள் எடுத்தீங்கன்னா டெபியூஸ் நிறைய கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, அந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு வந்து சுகுமார், இது அப்புறம் பார்ப்போம். இது போல் வந்து இசை சந்தோஷ் நாராயணன். என்னங்க அது அடி மங்குத்து குத்தி நாயடி பேடி அடிச்சிருக்கிறாரு. இதற்கு இழுத்து கொண்டு வர்றாரு. இங்கே அடித்தா முடியாது நிற்கிறாங்கல்ல, அந்த லெவலில் பண்ணியிருக்கிறார். ஆமாம். இது என்ன கதை என்னங்க, எல்லாம் சொல்றீங்க, கதை என்னங்க? அதாவது ஒரு அரேஞ்சு மேரேஜில் பார்க்கக்கூடிய பெண் மாப்பிள்ளைகள் காதலர் காதலியாக மாறுகிறார்கள். அவர்கள் இல்லற வாழ்க்கையில் வருகிறார்கள். வந்து மிகச்சிறப்பாக மெர்ஜ் ஆகிடுது. அசிமிலேஷன் சொல்கிறோம். இப்போ சாப்பிடக்கூடிய உணவு ரத்தத்தில் கிடைக்கிற மாதிரி கலந்து நல்லா போயிட்டு. இதில் சொல்லணும்னா ஆரம்பத்தில் உறவுகள் என்ற ஒரு மேட்ரிகள் இருக்குது. நம்ம கூட்டு குடும்பம் தான் வேணும்னு நம்மளே சரி, நாட்டிலையும் சரி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த கூட்டு குடும்பங்கள் பல சமயத்தில் நன்மையை விட தீமை தான் ஜாஸ்திங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறார்கள். அது கிட்டத்தட்ட இதில் பாண்டியராஜன் அதை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. நடைமுறையில் சாத்தியம், நடைமுறையில் நம்ம ஜன்னலில் உட்காந்து பார்க்கறது இல்லை, ஒரு வீட்டில் கதவுல எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கிறாருங்க. ஒரு ஜன்னலேருந்து வெளி உலகத்தை பார்க்கறது, இதுலேருந்து பார்க்கறது ஒன்றும் இல்லை. இந்த ஹோட்டலு நம்ம கையேந்தி பவன், அந்த மாதிரி கையேந்தி பவனில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஹோட்டல், லோக்கல் ஹோட்டலு, எல்லா விஷயத்துலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோட்டலு. அதில் வந்தோட மருமகளுக்கு நம்ம சரவணன் அவர் என்ன செய்கிறாருன்னா, மாமனார் இருந்தால் உட்காரு மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு பொண்ணாக டீல் பண்ணிக்கிறார். உட்கார்ந்தோன்னா மாமியாருக்கு பிச்சுட்டு போகுது. இதனால் அவர்கள் உமிழக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அடுத்தாப்புல வந்து நாத்தனார், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உருவாக்குறது மொத்த காரணமே நாத்தனார்கள் வந்து போகிறது. அங்கே சரியாக அங்கே டீல் பண்ண முடியாமல் இங்கே வந்து அதிகார செலுத்த, இதனால குட்டிச்சவராக போன குடும்பங்கள் நிறைய. விவகாரத்து ஆஃபீஸில் போய் பாருங்கள், சென்னையில் கிட்டத்தட்ட 10 நீதிமன்றங்கள் விவகாரத்துக்குன்னே இருக்குது. பார்த்தா எங்கடா முட்டுதுன்னு பார்த்தா மாமியார் நாத்தனாருடைய இடைஞ்சல் தாங்க முடியல, வாழ விடுவதில்லை. இந்த கட்டங்கள் இது வந்து அழகாக கொடுத்துருக்குறார். இதில் என்னாச்சுன்னா, அப்புறம் இந்த மாதிரி மச்சினை பொண்டாட்டியோட அண்ணன் தம்பி இருக்கிறான், அவன் ஒரு வீரா நினச்சிக்கிட்டு அவனை இஷ்டப்பட்டபடி கட்டு வேலை வெட்டி போகாமல் பண்ணி கிடப்பான். மாமனார், அதாவது பெண்ணோட அப்பா என்னங்க தங்க வீராதி வீரா, அந்த குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. என்னாச்சு, அவன் ரவுடி குடும்பம், அடிதடிக்காரனா, இவன் சம்பவமே பண்ணிட்டு போன குடும்பமாக இருக்குது. ஒரு பெரிய படிப்பு, எம்ஏ படித்த படிப்புன்னா அந்த மாப்பிள்ளை வந்து AA சொல்கிறாங்க. 10வது கூட அந்த லெவலில் பாஸ் பண்ணாத ஒரு பையன் ஒரு தொழிலதிபராக இருந்து செய்வோம். ஒரு நிம்மதியாக செய்யணும்ல, மனைவி ஒத்துழைக்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மேட்ரு வந்து என்னாச்சுன்னா, இந்த குரூப்புகள் உள்ளே போந்துக்கிட்டு அடிக்கிற கூத்து, அடிக்கிற இடைஞ்சல், டார்ச்சர், இதெல்லாம் துதிக்கோர். யார் இன்னும் நீங்கள் பாடம் போகட்டும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சிங்க, நேரம் இந்த படத்துக்கு அழைச்சிட்டு போய் ஃபேமிலியோடு போங்க. உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அந்த பார்த்த உடனே பல விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போங்க, இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். பார்த்தா தான்
அது ரியல் எஃபெக்டும் ரியாலிட்டியும் கிடைக்கும். கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்கிறது தமிழ்நாடு முழுவதும் செய்திகள் வந்துட்டு பார்க்கலாமா? பாருங்க, குடும்பத்தோடு அழைச்சிட்டு போங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.